வணக்கம். ஹச்சுசாரா கிரியேஷன் இந்த சேனலில் டெய்லரிங் ரிலேட்டடாக பேசிக் வீடியோஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோவில் ஒரு ஸ்கர்ட் டாப், ஒரு டாப்பில் வி நெக் அண்ட் ஃப்ரண்ட் ஓப்பனும் ஒரு பஃப் ஸ்லீவில் ஒரு டைப்பும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 2 டைப் ஆஃப் பஃப் ஸ்லீவ் வந்து நான் ஃப்ராக்கோட டைப்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் போட்டிருப்பேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இதில் 3rd டைப்பில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் நான். இதோட டிராஃப்டிங், மினியேச்சர், பேப்பர் கட்டிங் இதை பற்றின டீட்டெயில் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இதுதான் அந்த நம்ம இப்போ ஸ்டிச் பண்ண போகிற ஸ்கர்ட்டோட டாப் டைப்பு. நெக்லைன் வந்து வி ஷேப்பில் இருக்கும், பேக் சைடு வந்து க்ளோஸ்டு நெக்காக இருக்கும், ஃப்ரண்ட்டில் ஓப்பன் இருக்கிற மாதிரி இருக்கும். பஃப் ஸ்லீவில் இந்த மாதிரி சென்டரில் வந்து ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி ஒரு பட்டி இருக்கிற மாதிரியும், கீழே வந்து ஒரு பட்டியும் நம்ம ஜாயின் பண்ணியிருப்போம். ஆல்ரெடி ஸ்கொயர் நெக் எப்படி போகணுன்னு ப்ரீவியஸ் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். இதில் ஃப்ரண்ட் ஓப்பன் அண்ட் பஃப் ஸ்லீவ் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதோட கட்டிங் அண்ட் டிராஃப்டிங் எல்லாமே டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸ் வந்து நான் ஆல்ரெடி வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் சைட்ஸ் சார்ட் வந்து கொடுத்துருக்கேன். அந்த சார்ட்லேருந்து தான் இந்த மெஷர்மெண்ட்ஸ் நான் எல்லாமே எடுத்திருக்கேன். அதுலேருந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். என்னென்னா, நம்மளோட நெக்கோட டெப்த்து, அதுக்கப்புறம் என்ன டைப் எடுத்துக்கிட்டோமோ அதுக்கேற்ற மாதிரி நெக்கோட டெப்த்து, அதோட ஸ்லீவோட இது எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகும். எப்போவுமே வந்து ஒரு ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னா அதோட அவுட்கம் எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம ரஃப்பாக ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிடணும். அந்த ட்ராயிங் வச்சு தான் நமக்கு இப்படி தான் ஸ்டிச் பண்ண போகிறோங்கிற ஒரு ஐடியா வந்து நமக்கு கிடைக்கும். நெக்கில் வந்து பேக் வந்து க்ளோஸ்டாகவும் ஃப்ரண்ட்டில் வி ஷேப்லேயும் நமக்கு வரும். அந்த நெக்லைன் அண்ட் ஃப்ரண்ட் ஓப்பன் ஃபுல்லாகவே வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ரைட் பீஸ் வச்சு தான் வந்து நமக்கு ஸ்டிச் பண்ண போகிறோம், பட்டி மாதிரி. உங்களுக்கு பஃப் ஸ்லீவில் வந்து சென்டரில் ஒரு ஸ்ட்ரிப்பு மாதிரி உங்களுக்கு வந்து திக்காகவும், பாட்டம்லேயும் ஒரு ஸ்ட்ரிப் வந்து நம்ம அட்டாச் பண்ணுவோம். இது ஒரு 3rd டைப் ஆஃப் பஃப் ஸ்லீவ். ஆல்ரெடி 2 டைப்ஸ் ஆஃப் பஃப்ஸ் வந்து எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது நான் ஃப்ராக்கோட டைப்ஸில் நான் போட்டிருக்கிறதுல உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். போய் பார்க்காதவங்க கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். பேசிக் வீடியோஸ் எல்லாமே வந்து சேனலில் இருக்குது. ஆஸ் யூஷுவல் லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இந்த டிராஃப்டிங் போடணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து ட்ரையாங்குலர் ஸ்கேல் 1:4 ஸ்கேல். அந்த ஸ்கேல் வச்சு ஒரு பர்பண்டிகுலர் எல் ஷேப்பில் லைன் வரைஞ்சிட்டு, அந்த லைனில் ஷோல்டர், ஆர்ம்ஹோலோட ஹைட்டு, செஸ்ட்டோட சர்க்கம்ஃபரன்ஸ், வேஸ்ட்டோட சர்க்கம்ஃபரன்ஸ், பாட்டமோட வித்து, இது எல்லாத்தையும் மார்க் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணியிருக்கோம். பேக் நெக்குக்கு வந்து 1/2 இன்ச் கொடுத்துருக்கோம். ஏன்னா இது க்ளோஸ்ட் நெக்குங்கிறதுனால. ஃப்ரண்ட்டில் வி ஷேப்பில் நம்ம வி ஷேப் வந்து ஒரு ஃப்ரண்ட்டோட டெப்த் வந்து 4 இன்ச்சஸ் வரைக்கும் ஹைட் கொடுத்துருக்கோம். நெக்கு வந்து 2 இன்ச்சஸ். ஸ்லீவுக்கு வந்து ஸ்லீவோட ஹைட்டும் ஸ்லீவ் ரவுண்ட் வந்து 9 இன்ச்சஸ். எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்ச்சஸ் நம்ம எடுத்திருப்போம். ஏன்னா சென்டரில் வந்து ஒரு ஃப்ளீட் அட்டாச் பண்ணுறதுனால அதை கொடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி டிராஃப்டிங் போட்டிருக்கோம். இது எப்படி போட்டிருக்கோங்கிறத உங்களுக்கு பேப்பரில் நான் மார்க் பண்ணும்போது உங்களுக்கு தெளிவாகவே புரியும். இதில் நம்ம 1:4 சென்டிமீட்டர் சைடு யூஸ் பண்ணி தான் டிராஃப்டிங் போட்டிருப்போம். இந்த மாதிரி வச்சுட்டு அந்த சென்டிமீட்டர் சைடில் இப்போது வந்து ஷோல்டர் 3.5 அப்படின்னா நமக்கு அந்த 3 and 2க்கும் 4க்கும் நடுவில் 3 லைன்ஸ் இருக்கும். அதில் இந்த சென்ட்ரல் லைனுக்கு நெக்ஸ்ட் லைன் தான் 3.5ங்கிறது. அதே ஹைட் வந்து 15 இன்ச்சஸ். நான் அந்த ஸ்டாண்டர்ட் சார்ட்டில் யோக்கோட ஹைட் கொடுத்துருப்பேன். யோக் ஹைட்லேருந்து ஒரு 4 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம டாப்புக்கு ஹைட் எடுத்துக்கணும். இதுதான் அதோட கன்ஸ்ட்ரக்ஷன். இது அப்படியே வந்து நம்ம பேப்பர் பேட்டர்னில் எப்படி போடுவோம் அப்படின்னா, பாடி பார்ட் ஃபஸ்ட்டு, ஸ்லீவ், இது ரெண்டும் நம்ம போடுவோம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வித் வைஸ் ஒன்ஸு, லென்த் வைஸ் ஒன்ஸ், 2 தடவை ஃபோல்ட் பண்ணிக்கணும் கிளாத்தை. ஏன்னா நம்ம ஃப்ரண்ட்டில் ஒரு பாடி பார்ட்டும் பேக் சைடில் ஒரு கிளாத்தும் நமக்கு இருக்குது பாடி பார்ட்டில். அதனால் இது வந்து 4ஆக ஃபோல்ட் பண்ணும் போது உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் பார்ட்டும் பேக் பார்ட்டும் உங்களுக்கு கிடச்சிரும். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு, இப்போ இந்த ஃபோல்ட் பண்ணும் போதே உங்களுக்கு இந்த வந்து எல் ஷேப்பில் ஒரு பர்பண்டிகுலர் ஸ்ட்ரைட்டாக இருக்கும் உங்களுக்கு லைனு. இதில் இன்ச்சஸ் சைடு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சென்டிமீட்டர் சைடு வந்து டிராஃப்டிங்க்கும், இந்த மினியேச்சர் பேப்பர் கட்டிங்க்கு இன்ச்சஸ் சைடும் 1:4 ஸ்கேலில் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த 1:4 ஸ்கேலில் இருக்கிற மெஷர்மெண்ட்ஸ் வந்து அப்படியே நம்ம மெஷரிங் டேப்பில் யூஸ் பண்ணி நம்ம டிராஃப்டிங் போட்டு பேட்டர்ன் ஷீட்டில் அதை வந்து கிளாத்தில் வச்சு கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பெரிய ட்ரெஸ் எப்படி வந்து நம்ம நார்மல் ட்ரெஸ்ஸை வந்து ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி கிடைக்கும். இதில் இந்த ஷோல்டரோட வித்தை வந்து 3.5யோ, அதுலேருந்து ஆர்ம் ஹோல் வந்து 3.5யோ நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இதே சேம் தான் நம்ம டிராஃப்டிங்கில் போட்டிருக்கிறதும் சென்டிமீட்டர் ஸ்கேல் வச்சு. இந்த மாதிரி அந்த ஷோல்டர் லைனும் ஆர்ம் ஹோல் லைனையும் நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு, அதுக்கடுத்து செஸ்ட் லைன்,
இந்த ஆர்ம் ஹோல் லைன் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதில் வந்து செஸ்ட்டோட வித் எவ்வளோனா 6 இன்ச்சஸ். அந்த 6 இன்ச்சஸை மார்க் பண்ணி ஆர்ம் ஹோல் லைனையும் அந்த செஸ்ட் லைனோட மார்க் பண்ணியிருக்கிறதையும் நம்ம கனெக்ட் பண்ணிடணும். இதில் தான் ஆர்ம் ஹோல் கர்வ் வந்து நம்ம ட்ரா பண்ணுவோம். இதுக்கப்புறம் வேஸ்ட்டோட இது வந்து வேஸ்ட் லைன் வந்து யோக் ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்கோமோ அந்த யோக் ஹைட் கிட்ட நம்ம வேஸ்ட் வரும், அதில் எவ்வளோ இன்ச்சஸோ அதை மார்க் பண்ணிக்கணும். 6 இன்ச்சஸ் வேஸ்ட் லைன் கிட்ட நம்ம மார்க் பண்ணிக்கிட்டு வித்தை டாப்பில் வந்து வேஸ்ட் லைனை விட ஒரு 2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் வைடாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துப்போம். அதனால் 6 + 2 8 இன்ச்சஸ் இந்த 3 பாயிண்ட்ஸையும் கனெக்ட் பண்ணிடணும். எக்ஸஸாக நமக்கு கிளாத் வேணும் உள்ள நிறைய அப்படின்னா இன்னும் 2 இன்ச்சஸ் எக்ஸஸாக நம்ம வந்து இன்னொரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ ஹைட்டை மார்க் பண்ணிவிட்டு ஹைட் வந்து எவ்வளோ வேணுமோ அந்த ஹைட்டை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். இதில் இருக்கிற ஹைட்டை நான் அப்படியே எடுத்துக்கிறேன். இதில் 15 இன்ச்சஸ்ஸு, அதில் எவ்வளோ ஹைட் இருக்கோ அதை எடுத்துக்கலாம். நம்ம இந்த பேப்பர் கட்டிங்கில் கம்மியாக எடுத்துருக்கோம் அப்படின்னா கிளாத்தில் வைக்கும் போது ஹைட்டை மட்டும் நான் இங்கே இன்க்ரீஸ் பண்ணி கட் பண்ணிக்கணும். இதோட இப்போ வந்து நெக்கோட வித்து 2 இன்ச்சஸ் அப்படிங்கிறத நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து பேக் நெக்கும் ஃப்ரண்ட் நெக்கும் எவ்வளோங்கிறத நம்ம ஹைட்டை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கணும். 1/2 இன்ச் அப்படிங்கிறது வந்து 1க்கு இந்த லைன் இருக்கு இல்லையா, அதில் மிட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதுதான் 1/2 இன்ச் அப்படிங்கிறது. அந்த 1/2 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஃப்ரண்ட்டோட நெக் டெப்த் எவ்வளோனா 4 இன்ச்சஸ், அந்த 4 இன்ச்சஸ்லேயும் மார்க் பண்ணிடணும். இந்த நெக்கு வித்தையும் நெக்கோட டெப்த்து ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி பாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன ஷேப் வேணுமோ நம்ம அந்த ஷேப்பை வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இதில் பேக்கில் வந்து ஒரு மைல்டு கர்வோ, இதில் க்ளோஸ் நெக்கு தான், அதனால் 1/2 இன்ச்சுக்கு ஒரு கர்வோ, ஃப்ரண்ட் நெக்கில் வந்து வியும் நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கணும். இந்த எண்டையும் நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வி ஷேப் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். வி ஷேப் நெக்கு. இது பாடி பார்ட்டோட நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இப்படி தான் இருக்கும். இப்படி தான் நம்ம மார்க் பண்ணுவோம். மார்க் பண்ணிவிட்டு ஆர்ம் ஹோலோட மிட் பாயிண்ட் இந்த லைனில் மிட் பாயிண்ட்டும் இந்த லைனில் மிட் பாயிண்ட்டும் கொடுத்து இதை ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணிடலாம். நம்ம பாடியில் எடுக்கக்கூடிய ஆர்ம் ஹோல் சர்க்கம்ஃபரன்ஸும் இதில் இருக்கிறதும் ஆஃப் த வேல்யூ இருந்ததுன்னா ஆர்ம்ஸ் கர்வ் வந்து கரெக்டாக ட்ரா பண்ணியிருக்கோங்கிறது செக் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ இந்த பாடி பார்ட்டை கட் பண்ணி எடுத்துகிட்டு அடுத்தது ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம். நமக்கு இதிலே அந்த ரெடி மெஷர்மெண்ட்லேயே நம்மளோட அந்த சார்ட்டில் வந்து ஈஸ் அலவன்ஸ் சீம் அலவன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி தான் இருக்கும். வேணும்னா நமக்கு உள்ளே நல்ல கிளாத் வேணும்னா ஒரு 2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கலாம். ஆர்ம் ஹோல் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்தையும் ஒன்றாவே வச்சு ஆர்ம் ஹோல் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் செப்பரேட்டாக நம்ம கட் பண்ணணும். அட்ட ஸ்டிச்சில் வச்சு நீங்கள் வி நெக் கட் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வி நெக்கில் கட் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக் நெக்கோட மார்க்கிங்கை வந்து அந்த பேக் சைடில் இருக்கிற நம்மளோட இது பேப்பர் கட்டில் நம்ம கட் பண்ணிக்கணும். கட் பண்ணதுக்கப்புறமா அதை மார்க் பண்ணி நம்ம அந்த கர்வையும் ஃப்ரண்ட்டில் வியையும் நம்ம கட் பண்ணி செப்பரேட்டாக எடுத்துடலாம். இது ரொம்ப க்ளோஸ் நெக்குங்கிறதுனால 1/2 இன்ச் கொடுத்தா போதும். இந்த வி ஷேப் நெக்கு கட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரண்ட் ஓப்பன் தான் பண்ண போகிறோம் இல்லையா, அதனால் ஃப்ரண்ட் ஓப்பனுங்கிறதுனால ஃப்ரண்ட் சைடையும் நம்ம கட் பண்ணிவிடுவோம். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணால் அட்டாச் ஆகி இருக்கு இல்லையா சென்ட்ரல் லைனு, அந்த சென்ட்ரல் லைனையும் நம்ம கட் பண்ணி 2 பார்ட்டாக எடுத்துருவோம் ஃப்ரண்ட்டை. ஏன்னா ஃப்ரண்ட் ஓப்பன் டாப் இது, அதனால் பேக் சைடில் இந்த நெக்கை க்ளோஸ் நெக் இருக்கு இல்லையா அந்த கர்வை மட்டும் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா பாடி பார்ட்டோட பேக் சைடு அண்ட் ஃப்ரண்ட் சைடு நமக்கு ரெடி ஆகிடும். இதில் வி ஷேப் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இதில் இந்த சென்ட்ரல் லைனை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு 2 பாடி பார்ட் ஃபினிஷ் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம நெக் லைனில் வந்து ஒரு லாங் ஸ்ட்ரிப் வச்சு தான் அட்டாச் பண்ண போகிறோம். அது கிராஸ் பீஸ் கிடையாது, ஸ்ட்ரைட் பீஸில் தான் நம்ம வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு அதில் நமக்கு ஹூக்க நையோ இல்லை பட்டன் ஹோல்க்கு எது வேணும்னாலும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஹூக்க நை பட்டன் ஹோல் இந்த பேசிக் திங்ஸ் எல்லாம் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத ஹேண்ட் ஸ்விங்கோட நம்ம வீடியோஸ் வந்து இருக்குது, போய் செக் பண்ணுங்கள். அதில் நிறைய பேசிக் ஸ்டிச்சஸும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி பாடி பார்ட் முடிச்சதும் அந்த ரிமைனிங் இருக்குது இல்லையா அந்த பேப்பர்ஸ்லேயே நம்ம வந்து ஸ்லீவுக்கும் கட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்லீவில் பஃப் ஸ்லீவ் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அந்த பஃப் ஸ்லீவ் ரெடி பண்ணும்போது அதுக்கு நார்மல் ஸ்லீவை விட நம்மளோட ஹைட்டில் வந்து எக்ஸஸாக ஒரு 2 to 3 இன்ச்சஸ் வந்து நம்ம கொடுக்கணும்.
அதை நான் உங்களுக்கு மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணி காட்டும் போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். அந்த எக்ஸஸ் 2 to 3 4 இன்ச்சஸ் வரைக்கும் நமக்கு எவ்வளோ வந்து இந்த சென்டரில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரிப்பான பஃப்பு மாதிரி வரக்கூடிய அந்த லைன் வந்து வரணுமோ திக்னஸ்ஸு, அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இப்போது இதில் கீழே இன்னொன்று என்னென்னா, நம்மளோட ஸ்லீவோட ஹைட்டு 6 இன்ச்சஸ் அப்படின்னா கீழே பட்டி ஜாயின் பண்ண போகிறோம். ஒரு ஸ்ட்ரிப்பு வந்து ஜாயின் பண்ண போகிறோம். அது ஒரு 2 இன்ச்சஸ் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஓவரால் அந்த ஸ்லீவோட ஹைட்டில் அந்த 2 இன்ச்சஸை நம்ம மைனஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் அந்த 4 இன்ச்சஸ் தான் நம்ம வந்து கொடுப்போம். அதே மாதிரி அந்த 2 இன்ச்சஸ் வரைக்கும் மார்க் பண்ணோம் அப்படின்னா 4 இன்ச்சஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இது டபுள் ஃபோல்டில் இருக்குது. அதனால் 4 எவ்வளோ இன்ச்சஸ் வந்து உள்ளே இன்டேக் பண்ணணுமோ அந்த ப்ளீட்டில் ஒரு பின் டக் மாதிரி ஒரு இந்த இல்யூஷனாக உங்களுக்கு வந்து பஃப் ஸ்லீவ் வந்து இருக்கும். டக்ஸோட வெரைட்டிஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள். ப்ளீட்ஸு, டக்ஸு, கேதர்ஸ் என்னென்ன மாதிரியான இதெல்லாம் பண்ணலாங்கிறது வீடியோஸ் எல்லாமே சேனலில் இருக்குது. இந்த ஸ்லீவ் வந்து டோட்டல் லென்த்து வந்து 6 இன்ச்சஸ் அப்படின்னா அதில் பட்டி வைக்க போகிற 2 இன்ச்சஸை வந்து மைனஸ் பண்ணிவிட்டு 4 இன்ச்சஸ் வந்து நம்ம ஹைட் எடுத்துக்கணும் இந்த ஸ்லீவ் வந்து கட் பண்ணுறதுல. மீதி வந்து அந்த 2 இன்ச்சஸ்க்கு நம்ம பட்டி ஒரு 4 இன்ச்சஸ்க்கு வச்சு ஸ்டிச் பண்ணும்போது 2 இன்ச்சஸ்க்கு உங்களுக்கு பட்டி கிடச்சிரும். இப்போ ஹைட்டு 4 இன்ச்சஸ் ஹைட்டும் அதோட வித்து இருக்கு இல்லையா, சர்க்கம்ஃபரன்ஸு, அதில் வந்து நம்ம ஹார்ம் ஹோல் சர்க்கம்ஃபரன்ஸை விட எக்ஸ்ட்ரா ஒரு 4 இன்ச்சஸ் வரைக்கும் நம்ம எடுத்துக்கணும். அப்போ எடுக்கும் போது உங்களுக்கு மடித்து உங்களுக்கு அதை ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் இந்த பஃப்பு. அதை மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து திருப்பி எவ்வளோ நம்ம வித்து வைப்போமோ ஒரு 9 இன்ச்சஸோ 6 இன்ச்சஸ் எவ்வளோ வித்து வைக்கணுமோ அந்த வித்தை மார்க் பண்ணிவிட்டு இது ஸ்லீவ் ஆர்ம் ஹோல் ரவுண்டு இருக்கு இல்லையா, அந்த ரவுண்டில் எவ்வளோ வருதோ அதில் ஆஃப் த வேல்யூ எடுத்துகிட்டு கீழே ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்லீவ் ஓப்பன் அப்படியே இருக்கட்டும். கடைசியாக ஓப்பனில் இருக்கிறத நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஸ்லாண்டிங் லைனில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கேப் ஹைட் எப்படி கேல்குலேட் பண்ணணும்னா செஸ்ட் மெஷர்மெண்ட் டிவைடட் பை 10 or 12 இது 1/2 இன்ச்சஸ் டிஃப்ரென்ஸ் வரும். 1.5ல் மார்க் பண்ணி ஸ்லாண்டிங் லைன் போட்டுட்டு அதோட மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சி அதோட மேலேயும் கீழேயும் 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த லைனை அந்த லைன்லேருந்து கனெக்ட் பண்ணிடணும். இது மாதிரி கனெக்ட் பண்ணோன்னா ஃப்ரண்ட் ஹார்ம் ஹோல் பேக் ஹார்ம் ஹோல் ரெண்டும் உங்களுக்கு கிடச்சிரும். ஃபஸ்ட்டு பேக் ஹார்ம் ஹோலை கட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரண்ட்டை வந்து நம்ம கட் பண்ணணும். அப்போ தான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் ரெண்டும் கரெக்டாக ஈவனாக இருக்கும். இல்லை ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் கர்வாக வந்துடும். சென்டரை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு ஸ்லீவ் ரெடி ஆகிடும். இதுக்கப்புறமா எக்ஸஸாக நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிப்பு தேவைப்படும். கையில் எக்ஸஸ் கிளாத்துக்கு வந்து கையோட எண்டில் வந்து ஒரு ஸ்ட்ரிப் அட்டாச் பண்ணுறதுக்கும் நெக்லைனில் அட்டாச் பண்ணுறதுக்கும் இதை ரிமைனிங் நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லையா பேப்பர் இது கிளாத்தில், அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த நெக்குக்கும் அந்த ஸ்லீவோட எண்டுக்கும். இதை வச்சு எப்படி வந்து நம்ம கிளாத்தில் வச்சு கட் பண்ணி அதை எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறதையும் நான் சொல்கிறேன். எப்போவுமே பேப்பர் கட் போட்டுட்டு அதுக்கப்புறமா அதை கிளாத்தில் லே பண்ணி அதுக்கப்புறமா அதை மார்க் பண்ணி கட் பண்ணோன்னா நமக்கு கிளாத்தோட ரெக்குயர்மெண்ட் வந்து ரொம்ப கம்மியாகவே தேவைப்படும். இந்த மாதிரி அதை வந்து அப்படியே இப்போ பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுத்தையும் சிங்கிள் கிளாத்தில் மேலே வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இதுவே ஸ்லீவ் அப்படின்னா டபுள் கிளாத் இருக்கணும். ஏன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் 2 ஸ்லீவ் வேணும் இல்லையா, அதனால் 2 கிளாத் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இது மாதிரி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி எக்ஸஸ் இந்த கிளாத்தை வந்து ஸ்லீவுக்கும் நெக்குக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது கட்டிங் பார்ட்டில் பேக் பார்ட் இருக்குது, அது மேலே ஃப்ரண்ட் பார்ட்டை வச்சுட்டு அதாவது ரைட் சைடு ஃபேஸிங் ரைட் சைடு நல்ல பக்கம் அதாவது கிளாத்தோட ரைட் சைடுக்கு மேலே இன்னொரு ஃப்ரண்ட்டோட ரைட் சைடை வச்சு ஷோல்டர்ஸை மட்டும் அட்டாச் பண்ணி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ஷோல்டர்ஸை அட்டாச் பண்ணி எடுத்துட்டோன்னா பேக்கில் வந்து க்ளோஸ் நெக்கும் ஃப்ரண்ட்டில் வி நெக்கும் உங்களுக்கு கிடச்சிரும். பஃப் ஸ்லீவ் எப்படி நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாங்கிறது சொல்கிறேன். ஸ்லீவோட சென்டர் வந்து நம்ம ஒரு கட் கொடுத்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஸ்ட்ரைட் லைன் நீங்கள் இதை மார்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக மார்க் பண்ணி காட்டுறேன். சென்டரில் ஒரு லைன் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். அதுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் 2 சைட்லேயும் எவ்வளோ இன்ச்சஸ் நம்ம கொடுத்தோமோ அத்தனை இன்ச்சஸை வந்து 2 இன்ச்சஸாக 1 இன்ச்சஸோ அதை மார்க் பண்ணிக்கணும் ஸ்ட்ரைட் லைனில்.
இப்போ இது ரெண்டும் கனெக்ட் ஆகிற மாதிரி இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த 2 லைன்ஸ்லேயும் மேலேயும் ஒரு ஸ்டிச் போட்டுடணும். இப்படி சென்டரில் ஸ்டிச் போட்டுட்டா இந்த மாதிரி கிடைக்கும். இதை ஃப்ரண்ட்டில் இருக்கிறத அப்படியே ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பட்டி ஃபினிஷிங்கில் ஒரு ஸ்டிப்பு மாதிரி இருக்கும். அதை வந்து கீழே பாட்டம்லேயும் டாப்லேயும் ஸ்லீவோட டாப்லேயும் மட்டும் ஒரு ஸ்டிச் போட்டு செக்யூர் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு சென்டரில் இந்த மாதிரி ஒரு பஃப் வந்து இல்யூஷன் வந்து க்ரியேட் ஆகும். இது ஒரு டைப் ஆஃப் பஃப். கீழே என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி பட்டிக்கு ராங் சைடு மேலே ரைட் சைடை வச்சு கீழே ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி டபுள் ஃபோல்ட் பண்ணி ஃப்ரண்ட்டில் வந்து அட்டாச் பண்ணிக்கணும். இதை வந்து இந்த பட்டியோட ஸ்ட்ரிப் வந்து உங்களுக்கு கரெக்டாக அட்டாச் ஆகி இருக்கும். கீழே இருக்கிற பட்டி இதே மாதிரி லெஃப்ட் சைடு ரைட் சைடு 2 சைடும் இந்த பஃப் ஸ்லீவ் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா பாடி பார்ட்டோட ஜாயின் பண்ணிக்கலாம். இதே சேம் ப்ரொசீஜரில் நீங்கள் வந்து பெரிய கிளாத்தில் ஸ்டிச் பண்ணிங்கன்னா இந்த பஃப் ஸ்லீவ் வந்து நீட்டாக அழகாக இருக்கும். உங்களுக்கு நெக்லைன் நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி நெக்லைன் வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கணும். இப்போது இந்த ஷோல்டரை அட்டாச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது ராங் சைடு. அந்த ராங் சைடை வந்து மேலே பார்க்குற மாதிரி வச்சுட்டு ரைட் சைடை வந்து நம்ம ராங் சைடில் தான் வந்து கிளாத்தை அட்டாச் பண்ண போகிறோம். ராங் சைடில் இந்த மாதிரி அது வந்து கிராஸ் பீஸ் கிடையாது, பயாஸ் ஸ்ட்ரிப் கிடையாது, ஸ்ட்ரைட் பீஸில் தான் நம்ம அட்டாச் பண்ணுறோம். ஸ்ட்ரைட் பீஸில் இப்படி கீழேருந்து அட்டாச் பண்ணிகிட்டே வரணும். ராங் சைடில் ஷார்ப்பாக அந்த வி ஷேப் வரும்போது நீடில் இன்செர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டைரெக்ஷன் சேஞ்ச் பண்ணணும். இதே மாதிரி நெக்லைனில் பேக் நெக்கில் கர்வாக இருக்கிற இடத்துல எல்லாத்துலேயுமே வந்து நீடில் இன்செர்ட் பண்ணி அதுக்கப்புறமா டைரெக்ஷன்ஸ் சேஞ்ச் பண்ணணும். இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ரண்ட் நெக்கில் இருக்கிற அந்த வி ஷேப் வரைக்கும் அப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு கீழே பாட்டம் வரைக்கும் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா அட்டாச் பண்ணியிருக்கோம் ஒரு லாங் ஸ்ட்ரிப்பு. அது நமக்கு வந்து எவ்வளோ வித்து வேணும், நெக்லைனில் எவ்வளோ அந்த வித்து வேணும், அந்த பட்டி எவ்வளோ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் இருக்கணுங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி 2 to 3 இன்ச்சஸ் வரைக்கும் எடுத்துக்கலாம். அந்த கர்வ் பார்ட் இருக்கு இல்லையா பேக் நெக்கில், அந்த இடத்துல சின்ன சின்ன கட் கொடுத்துட்டு ராங் சைடில் இருக்கக்கூடிய இந்த கிளாத்தை ஃப்ரண்ட் சைடில் டபுள் ஃபோல்ட் பண்ணி அப்படியே ஸ்டிச் பண்ணிடணும். இப்படி ஸ்டிச் பண்ணும் போது புல் பண்ணி இழுத்துறக்கூடாது, அங்கங்கே சுருக்கமாகிடும். இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த ஷார்ப்பாக வி ஷேப்பில் வரக்கூடிய இடத்துல நீடில் வந்து நிறுத்திட்டு அதுக்கப்புறமா டைரெக்ஷன் சேஞ்ச் பண்ணணும். இது கொஞ்சம் வந்து நீங்கள் பெரிய கிளாத்தில் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். மினியேச்சர் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ ஹேண்ட் ஹெம்மிங் பண்ணி கூட நீங்கள் இதை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். டபுள் ஃபோல்ட் பண்ணி அந்த ஃப்ரண்ட் சைடில் ரைட் சைடு வர மாதிரி அந்த கிளாத்தை நம்ம ஃபோல்ட் பண்ணி நெக் லைனில் எல்லாத்துலேயும் ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நெக்லைனும் உங்களுக்கு நல்ல நீட்டாக ஃபினிஷ் ஆகிடும். பேக்கில் க்ளோஸ்டும் ஃப்ரண்ட்டில் வி ஷேப்பும் வரும். இதில் ஊக்கன் ஹை பட்டன் எது வேணால் நம்ம ஸ்டிச் பண்ணி நமக்கு இது பண்ணிக்கலாம். இதே நீங்கள் வந்து பெரிய இதில் செய்கிறீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரக் மாதிரி ஓவர் கோட் மாதிரி இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் 2 சைட்லேயும் லெஃப்ட் அண்ட் ரைட் 2 சைட்லேயும் ஸ்லீவ் அட்டாச் பண்ணிவிட்டு ராங் சைடு அப்படியே ரிவர்ஸில் திருப்பிட்டு சைட்ஸை வந்து ஜாயின் பண்ணிவிட்டு கீழே பாட்டமை வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த டாப் வந்து ஓவர் ஆகிடும். இதில் சைட்ஸில் ஸ்லிட் வேணும் அப்படின்னா சைட் ஜாயின் பண்ணும்போது எவ்வளோ ஹைட்டுக்கு ஸ்லிட் வேணுமோ அந்த ஹைட்டுக்கு நம்ம ஸ்லிட் வர அளவுக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த 2 கிளாத்தையும் வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்லீவு இந்த சைட்ஸ் ஜாயின் பண்ணிவிட்டு இது அப்படியே ரிவர்ஸில் டர்ன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்கர்ட் வந்து இந்த டாப் வந்து ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா கீழே பாட்டம் லைன் இருக்குது இல்லையா, அந்த ரா எட்ஜஸ் எல்லாத்தையும் டபுள் ஃபோல்ட் பண்ணி நம்ம செக்யூர் பண்ணிட்டோன்னா கீழே ரா எட்ஜஸ் எல்லாமே ஃபினிஷ் ஆகிடும். இந்த வி நெக் ஃப்ரண்ட் ஓப்பன் இந்த பஃப் ஸ்லீவ் வெரைட்டி டாப்பை வந்து நீங்கள் உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்கர்ட்டோட டாப்பாகவும் யூஸ் பண்ணலாம், இல்லை இதோட லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரக் மாதிரியும் இல்லை ஓவர் கோட் மாதிரியும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட டெய்லரிங் அப்படிங்கிறது நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி இந்த பஃப் ஸ்லீவை வந்து நீங்கள் வேறு எங்கே வேணால் ஃப்ராக்கில் வேணால் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் ஒரு வீடியோஸ்லேயும் ஒரு டெக்னிக்கை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா தேங்க்யூ ஸோ மச்.